தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்மளோட இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். வெனிசுலாவுடைய அரசியல் அதுதான் உலகம் முழுக்க இப்போ பேசுபொருளாக இருக்கு. அமெரிக்கா நிக்கோலஸ் மதுரோ அவர்களை கிட்டத்தட்ட கிட்னாப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது முன்னாள் அதிபர் மதுரோ அவர்களும் அவங்களுடைய மனைவியும் அமெரிக்க சிறையில இருக்காங்க. புதிதாக துணை அதிபராக இருந்த டெல்சி அவங்க வெனிசுலாவுடைய அதிபராக வந்திருக்காங்க. உச்சநீதிமன்றம் அவங்கள இடைக்கால அதிபராக நியமித்திருக்காங்க. அவங்களுமே மதுரோவுடைய தீவிரமான ஆதரவாளர் தான். அவங்க சொல்றாங்க வெனிசுலாவுடைய நிரந்தரமான அதிபர் மதுரோ தான் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்க முன்னாடி, இப்போ இனிமே அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். யார் அதிபராக வரணும், யார் அதிபராக வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அடிப்படையில் தான் வெனிசுலா இனிமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா திரும்ப இடைக்கால அதிபரா வந்திருக்கவங்களும் மதுரோவுடைய தீவிரமான ஆதரவாளர் தான். ஸோ எப்படி பாக்குறீங்க இதை? ஆனா இப்ப என்னன்னா, டெல்சி ரொட்ரிகியோவை பொறுத்தளவுல அவங்க நெக்ஸ்ட் பிரசிடென்ட் நம்ம சொல்ல முடியாது. மடூரோ அப்படின்ற ஒரு பிரசிடென்ட் அங்க பவர்ல இருந்தார். அவரை கடத்தியாச்சு, இப்ப அமெரிக்காவுக்கு கொண்டு போயாச்சு. அப்ப அங்க ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் ஏற்படுது. அந்த வெற்றிடத்தை உடனடியா ஃபில் பண்றாங்க. அங்க வெனிசுவேலா சுப்ரீம் கோர்ட் இப்ப வைஸ் பிரசிடென்ட்டா அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டெல்சி அப்படின்ற அந்த அம்மாவை இப்ப அதிகாரத்துல உட்கார வச்சிருக்காங்க. இவங்க ஒரு தற்காலிக பிரசிடென்ட் தான். நெக்ஸ்ட் ஒரு 90 டேஸ்க்கு இவங்க பவர்ல இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி அவங்க மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவங்களோட ரோல் என்னன்னா, மடூரோ சீன்ல இல்ல, புது பிரசிடென்ட்டை இப்ப அப்பாயின்ட் பண்ணணும். அப்ப டிரான்சிஷன் நடக்கணும். புதுசா இன்னொருத்தர் உள்ள வர்றதுக்கு முன்னாடி டெம்பரரியா ஒரு இடைக்கால பிரசிடென்ட் தேவை. ஸோ அந்த இடத்துல இவங்கள உட்கார வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் பிரசிடென்ட் யார் வரப்போறான்றது தெரியல. நெக்ஸ்ட் பிரசிடென்ட் மேபி வரவர் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. பட் அதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவை பொறுத்தளவுல ரீசெண்டா பார்க்கும்போது அவங்களோட ஸ்டாண்ட்ல பெரிய ஒரு மாற்றமும் இருக்கு. அமெரிக்கா கண்டினியூஸ் சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா, மரியா மச்சாடோ அப்படின்ற ஒரு லேடியை அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ட்ரம்ப் ஓப்பனா சப்போர்ட் பண்றாரு. பரவலா சொல்லப்பட்ட விஷயம் என்ன, அந்த அம்மா இப்ப நார்வேல இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 1 இயரா அவங்க நார்வேல தான் இருக்காங்க. வெனிசுவேலாவுக்கு அவங்க வரல. ஸோ அவங்க தான் அடுத்தது பிரசிடென்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி தான் பரவலா பார்க்கப்பட்டது. அமெரிக்கா அவங்கள பேக் பண்ணுவாங்க. ஸோ அமெரிக்கா பேக்கிங்கோட அந்த அம்மா பிரசிடென்ட் ஆயிடுவாங்கன்னு பார்க்கப்பட்டது. நோபல் பிரைஸ் வின்னர் இல்ல, நோபல் பிரைஸ் வின்னர் அவங்க. ஸோ அந்த வகையில ட்ரம்ப்புக்கு அவங்க மேல அந்த கோபமும் உண்டுன்றாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா ட்ரம்ப் பேசும்போது, 3ஆம் தேதி பேசும்போது, மச்சாடோவை ரொம்ப என்ன சொல்றது, விமர்சிச்சது பேசல அவரு. ஆனா அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் இல்ல மக்கள் மத்தியில் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணி தான் பேசுறாங்க. சோ அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரைட், அப்ப பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு அமெரிக்கா ரெடியா இல்ல. ஏன்னா ஆட்சி மாற்றம் வேற, தலைமை மாற்றம் வேற. இப்ப நடந்திருக்கு தலைமை மாற்றம். ஆட்சி மாற்றம்னு சொல்லும் போது நம்ம ஆப்கானிஸ்தான்ல பண்ணாங்கல்ல, தாலிபானை தூக்கி வெளில போட்டாங்கல்ல, அந்த மாதிரி பண்றது ஆட்சி மாற்றம். சோ அமெரிக்கா அதுக்கு ரெடியா இல்லைன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆட்சி மாற்றம்னு வரும்போது நிறைய குழப்பங்கள் அது ஏற்படுத்தும். நீங்க அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த எலிட்டையும் தூக்கி போடணும். அந்த இடத்துல புதுசா இன்னொரு ஒரு அரசியல் சக்தி அங்க உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் பொருளாதாரம் கரெக்டா போகணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அமெரிக்காவை பொறுத்தளவுல ஆட்சி மாற்றம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஸோ அவங்க மடூரோவை தூக்கிடலாம், அதுக்கப்புறம் யார் வந்தாலும் சரி அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஸோ இப்ப கேள்வி என்னன்னா, அமெரிக்கா புதுசா வரக்கூடிய லீடரையோ இல்லைன்னா இப்ப இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டையோ, அவங்க பேர் என்ன, டெல்சி, அவங்களையோ எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதான் கேள்வி. அமெரிக்கா கிட்ட ஒரு பெரிய லெவரேஜ் இருக்கு. ஒண்ணு, ஏற்கனவே சிட்டிங் பிரசிடென்ட்டை கடத்திருக்காங்க. ஸோ அப்ப அது ஒரு லெவரேஜ். நான் சொல்றதை கேட்கலன்னா நாளைக்கு அது நடக்கும் அப்படின்றது ஒரு லெவரேஜ். ஆமா, அது ஒரு லெவரேஜ். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, போதை பொருள் அப்படின்ற ஒரு காரணம். அந்த மாதிரி 1000 காரணத்தை உருவாக்கலாம். அது ஒன்றும் காரணமே இல்லையே. சும்மா ஒரு காரணம், போதை பொருள் கடத்தல்னு சொல்லிட்டு போய் இன்னொரு பிரசிடென்ட் தூக்க முடியுமா? ஸோ அது ஒரு சும்மா தேவைக்கு ஒரு காரணமா சொல்லிக்கிறதா. அப்படி பார்த்தா வேற நாடுகள்ல இருந்து போதைப் பொருட்கள்லாம் வருது இல்லை. ரெண்டாவது, அமெரிக்காவுக்கு கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஆயுதம் என்னன்னா, அவங்க முற்றுகையிட்டு இருக்காங்க வெனிசுவேலாவை. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல 2 ஆயில் டேங்கர்ஸை கைப்பற்றி இருக்காங்க. அந்த வகையில இப்ப வெனிசுவேலா பெட்ரோலை நம்பி பெரிய அளவுல இருக்கக்கூடிய நாடு. சோ அதனால நாங்க சொல்றதை நீங்க கேட்கலன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியா பெரிய பாதிப்பு ஏற்படும். பெட்ரோல் சேராது, கம்ப்ளீட்டா நாங்க உங்களை முற்றுகையிட்டுருவோம் அப்படின்ற இடத்துக்கு வராங்க. சோ அப்ப யார் பிரசிடென்ட் ஆனாலும் சரி அமெரிக்கா சொல்றதை கேட்டுதான் ஆகணும்.
மார்க்கோ ரூபியோ இந்த விஷயத்தை தான் அவரு பேசுறாரு. ஒரு பேட்டியில அவர்கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வந்துருவேன்றாரு, அமெரிக்கா வெனிசுவேலாவை ரன் பண்ணுன்னு சொல்றாரு, எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கும்போது அதுக்கான அர்த்தம்னு சொல்லி அவர் வேற ஒரு விளக்கம் சொல்றாரு. எங்க கிட்ட நிறைய லெவரேஜ் இருக்கு, நாங்க வெனிசுவேலாவை முற்றுகையிட்டு இருக்கோம் இப்ப. சோ அந்த வகையில நாங்க உள்ள டைரக்டா போய் நாங்க அங்க ஆட்சி பண்ண மாட்டோம், நிர்வாகம் பண்ண மாட்டோம், ஆனா எங்க கிட்ட பெரிய லெவரேஜ் இருக்கு, நாங்க சொல்றத அவங்க கேட்பாங்க அப்படின்ற பாயிண்ட் அவர் முன் வைக்கிறார். சோ இந்த அட்வான்டேஜ் இப்ப அமெரிக்காவுக்கிட்ட இருக்கு. ஒண்ணு, அங்க போய் இதுக்கு முன்னாடி கடத்தின மாதிரி கடத்திடலாம். ரெண்டாவது, பெரிய ஒரு பிளாக்கேட் ஒண்ணு போட்டிருக்காங்க. சோ இப்ப ஆயில் டேங்கர்ஸ் எல்லாம் போறது வர்றது இதெல்லாம் நடக்காது. எண்ணெய் அவங்க விற்கலன்னா அவங்களால சர்வே ஆக முடியாது வெனிசுவேலால. ஆனா குறைந்தபட்ச எண்ணெய் தான் விற்கிறாங்க அவங்க. அது 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 கூட இல்லைன்னா முடியாதுன்றீங்க. இப்போ குளோபல் லெவல்ல பார்க்கும்போது வெனிசுவேலா கிட்ட நிறைய ஆயில் ரிசோர்ஸ் இருக்கு. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் ரிசோர்ஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க ரொம்ப கம்மியா தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை குளோபல் மார்க்கெட்ல அவங்க விற்கிறாங்க. அது ரைட்டு. ஆனா வெனிசுவேலான்ற நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் இதுல இருந்தா ரெவென்யூ வந்துட்டு இருக்கு. சோ வெனிசுவேலான்ற நாடு ஆயில் நம்பி தான் இருக்காங்க. அவங்க பெரிய லெவல்ல ஆயில் நம்பி இருக்காங்க. அவங்க கிட்ட வேற பெரிய ரிசோர்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அது குளோபல் லெவல்ல பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபியூச்சர்ல இன்னும் நிறையாவும் எடுக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியலும் வெனிசுவேலால இருக்கு. ஆனா இன்னைக்கும் வெனிசுவேலா எண்ணெய் நம்பி தான் இருக்காங்க. வெனிசுவேலாக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கலை என்னன்னா ஆயில் பிரைஸ் டிராப் ஆயிருச்சு. ஆயில் பிரைஸ் நல்லா பீக்ல இருக்கும்போது வெனிசுவேலா செழிப்பா இருந்தாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஹியூகோ சாவேஸ் இதுக்கு முன்னாடி அவரு தான் பிரசிடென்டா இருந்தார். அவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப வெறித்தனமா அமெரிக்காவை அப்போஸ் பண்ண ரொம்ப கரிஸ்மேட்டிக்கான லீடர். இன்னைக்கும் அவரை நிறைய பேர் பாசிட்டிவா பார்ப்பாங்க. மடூரோவோட சாவேஸ் ரொம்ப நல்ல லீடர், அவரு அமெரிக்காவை நல்லா எதிர்த்தார், நாட்டை நல்லா நிர்வாகம் பண்ணார் இப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு டீப்பான விஷயம் தெரியல. சின்ன வயசுல நான் கூட அப்படிதான் நினைச்சேன், சாவேஸ் வந்து நாட்டை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, சாவேஸ் மாதிரி ஒரு லீடர் இப்ப இல்லாததான் பிரச்சனைலாம். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, சாவேஸ் பிரசிடென்டா இருக்கும்போது ஆயில் பிரைஸ் பீக்ல இருந்தது. ஆயில் பிரைஸ் பீக்ல இருக்கும்போது நேச்சுரலா வெனிசுவேலா கைக்கு நிறைய பணம் வரும், அரசு கைக்கு நிறைய பணம் வரும். இவங்க அடுத்து என்ன பண்றது, அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம்னு பணத்தை தூக்கி போடுறது மக்கள்கிட்ட. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆயில் பிரைஸ் டிராப் ஆகும். ஆயில் பிரைஸ் டிராப் ஆகும்போது என்ன பண்ணுவீங்க, கையில பணம் இருக்காது, அப்ப கரன்சியை பிரிண்ட் பண்ணுவீங்க. கரன்சி பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இன்ஃபிளேஷன் அதிகமாகும். இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இவ்வளவுதான். இந்த எண்ணெயை தவிர வேற சோர்ஸ் ஆஃப் இன்கம் இவங்க யாருமே கிரியேட் பண்ணல. அதான் இங்க பெரிய சிக்கல். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம்ல, அது போடும்போது அது ரொம்ப கோவப்பட்டு இருந்தாரு. எப்படி நீங்க சாவேஸ ஒரு சர்வாதிகாரின்னு சொல்லலாம், அவர் சர்வாதிகாரி தான். அவர் ஒன்றும் பெரிய புரட்சி எல்லாம் பண்ணல பொருளாதார ரீதியா. நம்ம ஒரு காலத்துல பார்க்கும்போது சாவேஸுக்கு பெரிய ஒரு பேர் இருந்தது, வெனிசுவேலால பெரிய மாற்றம் கொண்டு வந்தார் அப்படின்லாம் இருந்தது. ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, சாவேஸ் பிரசிடென்டா இருக்கும்போது ஆயில் பிரைஸ் பீக்ல இருந்தது. மடூரோவோட கெட்ட நேரம் அவரு அதிகாரத்துலயும் பிரைஸ் கிராஷ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் பிரைஸ் வந்து பெருசா பெரிய ஜம்ப் இல்ல ஆயில் பிரைஸ்ல. அதுவும் மடூரோவுக்கு ஒரு பெரிய சிக்கல். இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தோம்னா ஆயில் பிரைஸ் வந்து ரொம்ப கீழே தான் இருக்கு, ரொம்ப கம்மியான இடத்துல தான் இருக்கு. நிறைய மார்க்கெட் உருவாயிடுச்சு, அதனால சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது, வேற நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ ஆயில் பிரைஸ் பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகல. ஆயில் பிரைஸ் பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகலைன்னா அது வெனிசுவேலாவுக்கு சிக்கல். ஸோ இன்னைக்கு பொருளாதார ரீதியா வெனிசுவேலா ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதனால இப்ப ஆயில வெளியே கொண்டு போக முடியாது அப்படின்ற சூழல் ஏற்படும் போது அது வெனிசுவேலாவுக்கு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். வெனிசுவேலோட ஆயில் டேங்கர்ஸ்லாம் கேப்சர் பண்றாங்கன்னா அப்ப ட்ரேட் பண்ண முடியாது வெனிசுவேலாவால. அவங்களுக்கு வேற எங்க இருந்து பணம் வரும்? ஆயில் டேங்கர்ஸ்னா அதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய பெரிய கப்பல்கள், அதெல்லாம் நிறைய எண்ணெயை கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள கப்பல்கள், அதெல்லாம் பெரிய இழப்பு அதை ஏற்படுத்தும். ஸோ அதனால இப்ப வெனிசுவேலா அமெரிக்கா சொல்றதை கேட்டாகணும் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க. யார் லீடரா வந்தாலும் அமெரிக்காவுக்கிட்ட இந்த லெவரேஜ் இருக்கு. ஓகே, இப்போ உலகம் முழுக்க இந்த சம்பவத்துக்கு கண்டனங்கள் எழுந்திருக்கு. ரஷ்யா, சீனா, வடகொரியா, இந்தியா உட்பட நிறைய நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா எதுக்கும் காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை ட்ரம்ப். நீ எதனா சொல்லிட்டு போ, நான் அவரை சிறையில தான் வச்சிருப்போம் அப்படின்னு ரிலீஸ் பண்ண ஏன்னா வாய்ப்பு இருக்குமா? எப்படி பாக்குறீங்க அதெல்லாம்? தெரியல, அது நமக்கு தெரியல. ஏன்னா இப்ப மடூரோவோ ஒரு லெவரேஜா யூஸ் பண்றாங்க. உங்க தலைவர் எங்க கிட்ட தான் இருக்காங்க அப்படின்ற போது அதுவும் ஒரு லெவரேஜ் தான். நாங்க உங்களை நாளைக்கு விடணும்னா நாங்க சொல்றதை செய்யுங்க, இல்ல அந்த மாதிரிலாம் ஏதாவது நெகோசியேட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. இப்ப டெஃபினட்டா டெல்சி அப்படின்ற அந்த புது பிரசிடென்ட்டோட அவங்க பேக்டோர்ல நிறைய நெகோசியேஷன்ஸ்ல ஈடுபட்டு இருப்பாங்க. இதே மாதிரிதான் அவங்க மடூரோவுக்கிட்டையும் பண்ணாங்க. மடூரோவுக்கும் டைம் நிறைய கொடுத்தாங்க அவங்க.
இப்ப ரீசெண்டா மார்க்கோ ரூபியோ பேசும்போது அந்த விஷயத்த ஓப்பனா அவர் சொல்றாரு. நாங்க சில மாதங்கள் மடூரோ கிட்ட நாங்க பேசிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் அவர் தப்பிச்சு போறதுக்கும் நாங்க அவருக்கு ஒரு ரூட் கொடுத்தோம். உங்க ஃபேமிலியோட தப்பிச்சு போயிருங்கன்னோம். இதுக்கெல்லாம் அவர் ஒத்து வரலன்ற போதுதான் நாங்க எங்க ஆட்கள் அங்க அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. அப்கோர்ஸ் இதெல்லாம் நான் ஜஸ்டிஃபை பண்ணிலாம் பேசல, இதெல்லாம் நடந்த விஷயம்ன்றதுக்காக நான் சொல்றேன். சில பேர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரஷ்யா யுக்ரைன் ஆக்கிரமிக்கும் போது தவறு நீங்க, இப்ப அமெரிக்கா வெனிசுவேலாவுக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற பிரசிடென்ட்டை கடத்திட்டு வந்திருக்காங்க, அதை நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணல, நடந்த விஷயத்த நம்ம சொல்றோம். அப்கோர்ஸ் இது ஒரு நியாயமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நியாயம் கிடையாது. இவங்க போய் அந்த மாதிரி அங்க இருக்கிற ஆட்களை கடத்துறதெல்லாம் நியாயமே கிடையாது, ரொம்ப தவறான ஒரு விஷயம்தான். இன்னொரு நாட்டை, அந்த நாட்டோட சாவர்னிட்டியை மதிக்காம அவங்க இந்த விஷயத்த பண்றாங்க. இப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுல மன்ரோ டாக்டரின் அப்படின்ற ஒரு பாலிசி இருக்கு. சம் 200 இயர்ஸ்க்கு முன்னாடி அமெரிக்கன்ஸ் கையில் எடுத்த பாலிசி அது. அது என்னன்னா, வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் இருக்கு இல்லையா, வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் வந்து இப்ப நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்காலாம் சேர்ந்ததான் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். அந்த பகுதி அமெரிக்காவோட கண்ட்ரோல் கீழே இருக்கணும், அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழே இருக்கணும், அதை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் கீழே வச்சுக்கணும் அப்படின்றத அந்த டாக்டர்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அதுபடி இப்ப என்ன ஆகுதுன்னா, வெனிசுவேலா சைனா கிட்ட க்ளோஸா போகும்போது வெனிசுவேலாவை நாங்க வழி கொண்டு வருவோம். ஏன்னா அந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்றது எங்களோட கோட்டையா இருக்கணும், அந்த 2 கண்டங்களும் எங்களோட கோட்டையா இருக்கணும். வெளியில இருந்து ரஷ்யாவோ வெளியே இருந்து சைனாவோ அங்க உள்ள அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த முயற்சி பண்றாங்கன்னா அதை நாங்க முறியடிப்போம் அப்படின்றதான் இப்ப அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இது கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இப்ப அதான் பேசிட்டு இருக்காங்க. மன்ரோ டாக்டரின் அப்படின்றத பத்தி ரெகுலரா பேசிக்கிட்டே இருக்காங்க. கேட்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தாலும் இது என்ன சொல்றது, ஒரு ரொம்ப போலித்தனமான ஒரு விஷயமாவும் இருக்கு. ஏன்னா ரஷ்யா பக்கத்துல இருக்கக்கூடிய யுக்ரைன் அட்டாக் பண்ணும்போது நீங்க ஐயோ பியோ டெமோக்ரஸி போச்சு அப்படி இப்படின்னு பேசுறீங்க. நீங்க இப்ப என்ன சொல்றீங்க, என்டையர் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரும் என் கண்ட்ரோல் இருக்கணும்ன்றீங்க. அப்ப ரஷ்யாவும் அதே மாதிரி தானே யோசிப்பான், பக்கத்துல கூடிய நாடுகள்லாம் என் கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம், ரஷ்யாவுக்கு ஒரு சட்டம். ஆக்சுவலா ரஷ்யாவுக்கு அப்ளை ஆகக்கூடிய சட்டம் உங்களுக்கும் அப்ளை ஆகும். நீங்க சொல்றது கரெக்டா, ரஷ்யா போய் யுக்ரைன் ஆக்கிரமிக்க கூடாது. ஆனா அதே மாதிரி வெனிசுவேலா யாரோட க்ளோஸா இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றது அவங்க தான் முடிவு பண்ணும். உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வெனிசுவேலா கை காலெல்லாம் கட்டிச்சு உட்காரணும்னு அவசியமே கிடையாது. பட் இவங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பட் இருந்தாலும் அமெரிக்கா கிட்ட அந்த பவர் இருக்கு. இப்போ அவங்களால எக்கனாமிக்கலாவும் வெனிசுவேலா மேல ப்ரெஷர் போட முடியுது. ஸோ அதனால பார்ப்போம். ஸோ அதனால வெனிசுவேலா அமெரிக்காவை மீறி ரொம்ப ஒன்றும் செயல்பட முடியாது. ஓரளவுக்கு அவங்க சொல் பேச்சை கேட்க வேண்டியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த எண்ணெய் அப்படின்றதான் உலகம் முழுக்க ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பொருளாக இருக்கு. இந்த ஆயில் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னி கூட வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு, ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க, அதாவது இந்தியாவுக்கு ஒரு கண்டனம், ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்குறத குறைக்கல அப்படின்னா இன்னும் அதிகமான வரியை நான் போட வேண்டியது வரும், எச்சரிக்கிறேன், ஆயில் வாங்குறத கம்மி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட வந்து ட்ரம்ப் அவர்கள் சொன்னதாக செய்திகள்லாம் வருது. ஸோ இந்த ஆயில் மார்க்கெட் அப்படின்றத வச்சு உலகத்துல நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கா, எப்படி பாக்குறீங்க? இப்ப பாருங்க, இன்னும் நிறைய மாற்றங்கள்லாம் வரும் பாருங்க. இப்ப வெனிசுவேலான்றது உலகத்துல எல்லா நாடுகளும் இன்னொரு கனெக்ட் ஆகிருப்பாங்க. வெனிசுவேலாவை நீங்க நெருக்குனீங்கன்னா வேற நாடுகளும் விழும். இப்ப உதாரணத்துக்கு வெனிசுவேலாவை நம்பிதான் கியூபா இருக்கு. ஏறக்குறைய 40% ஆயில் பார்த்தோம்னா கியூபாவுக்கு வெனிசுவேலால இருந்து போகுது. அப்புறம் ஒரு 20-30% மெக்சிகோல இருந்து போகுது. பெரிய அளவுல கியூபா வெனிசுவேலாவை சார்ந்திருக்காங்க. இப்ப வெனிசுவேலானால மற்ற நாடுகளுக்கு ஆயில் அனுப்ப முடியாது. அப்ப கியூபாவுக்கு வெனிசுவேலா கிட்ட இருந்த வந்த எண்ணெய் பார்த்தோம்னா இப்ப 0 ஆயாச்சு. அதை எப்படி அவங்க ரிப்ளேஸ் பண்ண போறாங்க? நாளைக்கு அங்க எலக்ட்ரிசிட்டி பிளாக் அவுட்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க கியூபால. ஸோ ஏற்கனவே கியூபால நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆட்சி மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. நிறைய போராட்டங்கள்லாம் நடந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. கியூபா அதனால ரொம்ப சிக்கலான ஒரு சூழல்ல தான் இருக்காங்க. இப்ப வெனிசுவேலாவை நெருக்கியாச்சுன்னா அடுத்தது கியூபா மாற்றுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி நான் சொன்னது போல வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளங்கள் அமெரிக்கா கிட்ட போயாச்சுன்னா ஆயில் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அமெரிக்கா. ஆயில் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்கோர்ஸ் ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா அமெரிக்காவுக்கு அது நஷ்டம் தான். ஏன்னா ஆயில் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணா ஆயில் பிரைஸ் கம்மியாகும். அமெரிக்கா பிகெஸ்ட் ஆயில் மேனுஃபேக்சரர். ஸோ அப்போ அமெரிக்காவுக்கும் ஒரு நஷ்டம் ஏற்படும். ஆனா அமெரிக்கால எண்ணெயோட ரேட் கம்மியாகும். ட்ரம்ப்புக்கு ஏற்கனவே நிறைய கெட்ட பேர் இருக்கு. இப்ப
பொருளாதார ரீதியா அவர் சொன்ன மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அமெரிக்கால ஆயில் பிரைஸ் கம்மியாச்சுன்னா மக்கள் ட்ரம்ப்பை பாராட்டுவாங்க. அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ரெண்டாவது, ஆயில் பிரைஸ் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கம்மியா தான் இருக்கு. இன்னும் ரொம்ப கம்மியா ஆயிடுச்சுன்னா ஈரான் மாட்டுவாங்க, ரஷ்யா மாட்டுவாங்க. அவங்க எல்லாம் எண்ணெய் நம்பி தான் இருக்காங்க பெரிய அளவுல. சோ அப்ப ரஷ்யாவுக்குலாம் அது பெரிய சிக்கல். சவுதி அரேபியா அவங்களும் மாட்டுவாங்க, அவங்களும் சிக்குவாங்க. சோ அவங்கலாம் இப்ப சவுதி அரேபியாவுக்குலாம் பெரிய சிக்கல் தான். எண்ணெய் நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்கும் சிக்கல் தான். ஆனா ஸ்பெசிபிக்கா ஏன் ரஷ்யாவை சொல்றேன்னா, ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிரான அடியில இருக்காங்க. சோ அப்ப நீங்க ரஷ்யாவை நெருக்கணும்னா ஆயில் பிரைஸ் எல்லாம் கம்மி பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரஷ்யாவை வழி கொண்டு வந்துடலாம். கியூபாவை பொறுத்தளவுல பார்த்தோம்னா கியூபா அடுத்தது விடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப வெனிசுவேலாவுக்கும் கியூபாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, செக்யூரிட்டி ஏரியால கியூபா வெனிசுவேலாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெனிசுவேலா கியூபாவுக்கு ஆயில் கொடுப்பாங்க. ஏன்னா மடுரோவை பொறுத்தளவுல வெனிசுவேலா பொலிட்டிஷியன்ஸ் அவர் நம்பல, வெனிசுவேலா ஆர்மியும் அவர் பெருசா நம்பல. இவங்களை நம்பினா இவங்களே பிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஸோ அவர் என்ன பண்ணாரு, கியூபாக்காரங்களை தான் நம்பினார். வெனிசுவேலாவோட மடுரோவோட பர்சனல் பாடி கார்ட்ஸ்லாம் கியூபாக்காரங்க. ஸோ இப்போ இந்த தாக்குதல்ல இறந்ததுல ஏறக்குறைய 32 பேர் பார்த்தோம்னா கியூபாக்காரங்க. இப்ப இந்த ரோமன் மன்னர்களுக்கெல்லாம் பிரெட்டோரியன் கார்ட்ஸ் இருப்பாங்க, மன்னர்களோட பர்சனல் பாடி கார்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்கள பிரெட்டோரியன் கார்ட்ஸ். ஹிட்லருக்கு ஸ்பெஷலான ஒரு யூனிட் உண்டு, எஸ்எஸ்லயே ஸ்பெஷலான ஒரு படைப்பிரிவு உண்டு, லீப் ஸ்டாண்டார்ட் அடால்ஃப் ஹிட்லர்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்பெஷல் யூனிட் உண்டு. ஹிட்லரோட பர்சனல் பாடி கார்ட்ஸா அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி நெப்போலியன் பாத்தீங்கன்னா ஓல் கார்டும்பாங்க, அவங்க நெப்போலியன் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அந்த மாதிரி மடுரோவோட பர்சனல் பாடி கார்ட்ஸ் பார்த்தோம்னா கியூபன்ஸ். ஏன்னா அவருக்கு தெரியும் இவங்க நம்மளை காட்டி கொடுத்துட மாட்டாங்க, வெனிசுவேலாக்காரன்னா அவன் பொலிட்டிஷியனோட கண்ட்ரோல்ல இருப்பான், நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இந்த கியூபன் சோல்ஜர்ஸ் வந்து கியூபாவோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. கியூபாவுக்கு மடுரோ தேவை, ஏன்னா இவங்க தானே ஆயில் கொடுக்குறாங்க, சப்சிடி பிரைஸ்ல ஆயில் கொடுக்குறாங்க. மெக்சிகோவும் கியூபாவுக்கு சப்சிடி பிரைஸ்ல ஆயில் கொடுக்குறாங்க. இப்ப மெக்சிகோ மேலேயே அமெரிக்கா நெருக்கடி போட்டுருக்காங்க. சோ இந்த சிக்கல்லாம் இருக்கனால ஆயில் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நீங்க ஆயில் சோர்ஸை மட்டுமே நீங்க ஸ்குவீஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப சைனாவுக்கு போகக்கூடிய ஆயில் இருக்குல்ல, அதை மட்டுமே நெருக்கிட்டீங்கன்னா சைனாவோட குரோத்தை நீங்க கம்மி பண்ணிடலாம். ஒரு வண்டி இருக்குன்னா பெட்ரோல் உள்ள போனா வண்டி மூவ் ஆகும், எக்கானமி அப்படிதான். நீங்க ஆயில மட்டும் நெருக்கிட்டீங்கன்னா சைனா அப்படியே ஸ்லோ ஆயிடுவாங்க. அதை நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா, ஆயில் நம்பி இருக்கக்கூடாது, நம்ம சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி இந்த மாதிரி அட்வான்ஸ்டா போகணும், ஆயில் ரொம்ப பொல்யூட் பண்ணுது. இந்த இவரு தாமஸ் ஃப்ரீட்மேன் ஒருத்தர் இருந்தார், அவரு தி வேர்ல்ட் இஸ் ஃபிளாட்னு ஒரு புக் எழுதினார். செகண்ட் இன்னொரு புக் எழுதினார், அதுல இதை பத்தி தான் பேசியிருப்பார். கிளீன் எனர்ஜியோட முக்கியத்துவத்தெல்லாம் பத்தி அவரு பேசியிருப்பார். அப்புறம் அமெரிக்காக்காரங்க ஏன் இவ்வளவு முட்டாள்தனமா இருக்காங்கன்னு தெரியல, ஏன் இன்னும் ஆயிலேயே ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு. அமெரிக்காக்காரங்க இன்னைக்கும் ஆயில ஃபோக்கஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, அதை யூஸ் பண்ணி மற்ற நாடுகளை நெருக்கலாம்னு அவனுக்கு தெரியும். அவன் பிக்கெஸ்ட் ஆயில் ப்ரொடியூசரா இருந்தாதான் சப்ளையை தேவைப்படும் போது இன்க்ரீஸ் பண்ண முடியும், தேவைப்படும் போது கம்மி பண்ண முடியும், மற்ற நாடுகள் மேல அழுத்தம் போட முடியும். இப்ப அமெரிக்கா இந்த ஆயில் கேம்ல இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்கோர்ஸ் அவங்களுக்கு கிளீன் எனர்ஜி வழியா நிறைய எடுக்கலாம், சோலார் எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க எக்கானமி ரன் பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு அந்த லெவரேஜ் இருக்காது, இன்டர்நேஷனல் எக்கானமியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் அமெரிக்காவுக்கு இருக்காது. இப்ப அமெரிக்கா இதை ஆயிலை யூஸ் பண்ணாம மற்ற சோர்ஸுக்கு போறாங்கன்னு வச்சுப்பா, அப்ப என்ன ஆகும், சர்ப்ளஸ் கிரியேட் ஆகும். அந்த சர்ப்ளஸ் கிரியேட் ஆச்சுன்னா ஆயில் பிரைஸ் ஈஸியா கம்மி ஆயிடும். கம்மி ஆச்சுன்னா சைனாவுக்கு சீப்பான எனர்ஜி கிடைக்கும், அது மற்ற நாடுகளுக்குலாம் அது அட்வான்டேஜா போயிடும். ஸோ அதனால ஆயில ஸ்ட்ராட்டஜிக்கா யூஸ் பண்ணலாம், அததான் இவங்க இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, அடுத்தது கியூபா விடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப ட்ரம்ப் கிட்ட கியூபா பத்தி பேசும்போது நாங்க ஒண்ணும் போய் அட்டாக் பண்ணலாம் அவசியம் இல்ல, நெருக்கம் போட்டு நெருக்கடி கொடுத்து அவங்களே விழுந்துருவாங்க அப்படின்றாரு. இப்ப தென் அமெரிக்கா நாடுகள் ஃபுல்லாவுமே ஒரு நெருக்கடிக்குள்ளாகுமா, இல்ல கியூபா மட்டும் தான் சொல்றீங்களா? கியூபா சிக்கல்ல இருக்காங்க. அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு கொலம்பியா மேலேயும் நிறைய கோபங்கள் இருக்கு. கொலம்பியாவையும் தொடர்ந்து அவர் விமர்சிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. ரொம்ப மோசமான ஆளு கொலம்பியால இருக்க பிரசிடென்ட், அவர் ரொம்ப ரொம்ப காட்டாம விமர்சிக்கிறார் கொலம்பியன் பிரசிடென்ட்டையும். அதே மாதிரி மார்க்கோ ரூபியோட்ட கேட்கறாங்க இந்த மாதிரி அடுத்தது வெனிசுவேலால நடந்தது கொலம்பியால நடக்குமான்னு கேட்கறாங்க. இல்லைன்னு சொல்ல, கொலம்பியாலையும் கியூபாலையும் நடக்குமான்னு கேட்கறாங்க, அதுக்கு இல்லைன்னு அவர் பதில் சொல்ல, தேவைப்பட்டா பண்ணலான்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. ஸோ அதனால நிக்கராகுவாலையும் அதே மாதிரி ஆன்டி யூஎஸ் மனநிலை கொண்ட ஒரு லீடர்ஷிப் தான் அங்கே இருக்காங்க. நிக்கராகுவா, அப்புறம் கியூபா, கொலம்பியா. இல்ல சவுத் அமெரிக்காவுக்கும் நார்த் அமெரிக்காவுக்கும் ஆகாதா எப்படி? அது அப்படிதான் அவங்கள இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. அப்ப நேச்சுரலா அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு பார்வை தானே இருக்கும்.
அங்க பாருங்க, வெனிசுவேலால ஆன்டி அமெரிக்கன் மைண்ட் செட் கொண்ட ஒரு லீடர்ஷிப் தான் மடூரோ. இப்பயும் அந்த மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி கொலம்பியா, நிக்கராகுவா, அப்புறம் பொலிவியா, அர்ஜென்டினால ட்ரம்ப்போட தோஸ்தர் இருக்காரு. ட்ரம்ப் உயிரை கொடுத்து அவரை பவர்ல உட்கார வச்சுட்டு இருக்காரு, ஜாவியர் மிலி. எனக்கு தெரிஞ்சு அர்ஜென்டினால ஒரு ப்ரோ யூஎஸ் கவர்மெண்ட் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் ஆன்டி யூஎஸ் தான் அங்கேயுமே. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அர்ஜென்டினால மட்டும் ஒரு ப்ரோ யூஎஸ் கவர்மெண்ட் இருக்காங்க. மற்றபடி சிலவங்க பார்த்தா கொஞ்சம் நடுவில் இருப்பாங்க, ரொம்ப ப்ரோவா இருக்க மாட்டாங்க, அகேன்ஸ்டா இருக்க மாட்டாங்க. பட் நிறைய பேர் பார்த்தோம்னா அகேன்ஸ்ட் தான், ஆன்டி யூஎஸ்ஆ தான் இருக்காங்க. பிரேசிலையும் ஏறக்குறைய அதே மாதிரி தான். மடூரோ அளவுக்கு இல்லைனாலும் பிரேசிலையும் அப்படிதான், சிலேலையும் அதே மாதிரி தான். ஓகே, இந்த அப்டேட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்பொழுது என்ன பாயிண்ட்ல இது போய் நிற்கும்னு நினைக்கிறீங்க? என்ன அந்த ஆயில் சோர்ஸை கைப்பற்றிட்டா நின்றுமா? எப்படி இது எவ்வளவு நாள் போகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப ட்ரம்ப் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுல ஆட்சி மாற்றத்துக்கு அவங்க முயற்சி பண்ணல. ஆட்சி மாற்றத்துக்கு முயற்சி பண்றாங்கன்னா அவங்க நம்ம ஏற்கனவே பார்த்தது போல மரியா மச்சாடோவை அவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, உள்ள கொண்டு வருவதற்கான முயற்சியில ஈடுபடுவாங்க. ஆனா ஆட்சி மாற்றம் நடக்கும்போது நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும். ட்ரம்ப் அதுல கொஞ்சம் உஷாரா தான் இருக்காரு, பணம் நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல கவனமா இருக்காரு. ஸோ ஆட்சி மாற்றம் ட்ரை பண்ணல. ஆட்சி மாற்றம் ட்ரை பண்ணல அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்டோட சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க, அவங்களுக்கு அழுத்தம் போட போறாங்க. ஒண்ணு, உங்க லீடர் நாங்க தூக்கிட்டோம், நாளைக்கு உங்களுக்கும் அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, லீடர் வேணும்னா நாங்க சொல்ற விஷயத்தெல்லாம் கேளுங்க, அப்ப நாங்க உங்க லீடரை திருப்பி அனுப்பி வைப்போம். மூணாவது, பொருளாதார ரீதியா நாங்க உங்களை நெருக்குவோம். எங்களோட ஏர்கிராஃப்ட் கேரியர் அங்கதான் இருக்கு, ஜெரால்ட் R4 பார்த்தோம்னா அங்கதான் இருக்கு, ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு. அது போக நிறைய போர்க்கப்பல்கள் இருக்கு, ஸோ சப்மரைனும் இருக்கு. ஸோ அதனால நாங்க சொல்ற பேச்சை கேட்கலன்னா உங்களோட ஆயில் டேங்கர்ஸ்லாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேராது, உங்களால வர்த்தகம் பண்ண முடியாது, உங்களோட எக்கானமி கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ நாங்க சொல்ற விஷயத்த நீங்க கேட்கணும் அப்படின்ற இடத்துக்கு புஷ் பண்ணுவாங்க. இப்ப மடூரோவுக்கு பெரிய மக்கள் சப்போர்ட்லாம் இல்லை, பார்க்கும்போது பச்சையா தெரியுது, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஏதோ சும்மா பேச்சுக்கு ஒரு 100 பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அது இவங்க தான் ஏதாவது பண்ண வச்சிருப்பாங்க. பட் பெரிய மக்கள் எழுச்சிலாம் அங்க இல்லை. என்ன நடக்குதுன்னா, மக்கள் அங்க ஸ்ட்ரீட்ஸ்க்கு வரல. இப்ப நியூஸ்லாம் பார்க்கும்போது கராக்கஸ்லாம் கம்ப்ளீட்டா வெறிச்சோடி கிடக்குதுன்றாங்க. மக்களை பொறுத்தளவு நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க. ஆனா மடூரோவுக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லை. ஸோ அதனால மடூரோவுக்கு சப்போர்ட் இல்லைன்னா புதுசா இப்ப பிரசிடென்டா இருக்க டெல்சிக்கும் பெரிய சப்போர்ட் இருக்காது. ஏன்னா அவங்க மடூரோவோட ஆதரவாளர் தான், அதே கவர்மெண்ட் தான் அவங்களும் ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ அந்த வகையில இவங்களுக்கு பெரிய மக்கள் சப்போர்ட் எல்லாம் எடுத்து பெரிய அமெரிக்காவுக்கு எதிராக நிக்க முடியாது. காஸ்ட்ரோலாம் அந்த மாதிரி பண்ணார்ல, கியூபா சின்ன நாடா இருந்தாலும் மக்களோட சப்போர்ட் இருந்தது, சில உலக நாடுகளோட சப்போர்ட்டும் இருந்தது, அதை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சாரு. இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, பெரிய மக்கள் சப்போர்ட்லாம் இல்லை. ஸோ அதனால மக்கள் சப்போர்ட் இல்லை, பொருளாதார ரீதியாக உங்க கழுத்தை நெரிச்சாச்சுன்னா உங்களுக்கு பெரிய ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால கம்ப்ளீட்டா அமெரிக்கா காலில் போய் விழலனாலும் அமெரிக்கா ஒரு 10 விஷயம் சொன்னாங்கன்னா 5 விஷயத்த கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு ரொம்ப தேவை, நம்ம போன இன்டர்வியூலையும் பேசணும், வெனிசுவேலா ரொம்ப தேவை. ஏன்னா வெனிசுவேலால கிடைக்கக்கூடிய ஆயில் வந்து ஹெவி க்ரூட், அமெரிக்கால லைட் க்ரூட் தான் இருக்கு. ஸோ ஹெவி க்ரூடை ரிஃபைன் பண்றது கஷ்டம், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் பில்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். வெனிசுவேலால அதுக்கான ரிசோர்ஸும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனாலதான் வெனிசுவேலானால பெருசா ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. நிறைய வளங்கள் இருந்தாலும் ஈஸியா அவங்களால அந்த விஷயம் எல்லாம் பண்ண முடியல. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய தேவை, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. ஆனா அமெரிக்கால அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, ஆனா அவங்க கிட்ட ஹெவி க்ரூட் தான் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்பிதான் நிறைய கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டு ரிஃபைனரிஸ் அங்க. அவங்களோட அந்த சவுத் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ்லாம், டெக்சஸ் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ்லாம். ஸோ இப்போ அந்த ரிஃபைனரிஸுக்கு இந்த ஹெவி க்ரூட் ரொம்ப அவசியம். ஸோ அதனால அமெரிக்கா அதை விட மாட்டாங்க, கண்டிப்பா அந்த ஹெவி க்ரூடை அக்சஸ் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. ஒன்ஸ் அதை அக்சஸ் பண்ணி ஆயில் ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால இன்டர்நேஷனல் ஆயில் சப்ளையை பெரிய லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், சப்ளைவை இன்க்ரீஸ் பண்ண முடியும், கம்மி பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். ஓபெக்கோட மொனோபோலியும் ஓரளவுக்கு அவங்க சேலஞ்ச் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி.